ஆன்லைன் சூதாட்டத்தை ஒழுங்குபடுத்தும் சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பணம் வைத்து விளையாடப்படும் அனைத்து வகையான ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டுகளையும் தடை செய்யும் நோக்கில் கொண்டுவரப்பட்ட இந்த மசோதா மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் எந்த விவாதமும் இன்றி நிறைவேற்றப்பட்டது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கான விளம்பரங்களை தடை செய்வதுடன் வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இதுபோன்ற விளையாட்டுகளுக்கு பண பரிமாற்றம் செய்வதையும் இது தடுக்கிறது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் முன்னாள் நீதிபதி சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் மக்களவைக் குழு தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இவர்கள் தவிர சரத்பவார், திருச்சி சிவா உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் உடனிருந்தனர். இதன்பின் அறிக்கை ஒன்றை வெளியிட்ட சுதர்சன் ரெட்டி, இத்தேர்தல் என்பது தனிநபர்களுக்கு இடையிலானது அல்ல என்றும் இந்தியாவின் சித்தாந்தங்களை உறுதிப்படுத்துவதற்கானது என்றும் குறிப்பிட்டார். தான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தனது கடமையை பாரபட்சங்களின்றி உரிய மாண்புகளுடன் செய்வேன் என்றும் சுதர்சன் ரெட்டி தெரிவித்துள்ளார். இந்திய மக்கள் மீதும் அரசமைப்பு மீதும் நம்பிக்கை வைத்து தேர்தல் களத்தில் இறங்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் CP ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். செப்டம்பர் 9 வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த மாதம் 21 தொடங்கிய நிலையில் இரு அவைகளும் காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இக்கூட்டத்தொடரில் மக்களவையில் 12 மசோதாக்களும் மாநிலங்களவையில் 14 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தம் தொடர்பாக நிகழ்ந்த அமளியால் இரு அவைகளிலும் அலுவல்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன. டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பு அளித்துள்ளது மத்திய அரசு. ரேகா குப்தா பொதுமக்களிடம் குறைகளை கேட்டு மனு வாங்கிக் கொண்டிருந்த நிகழ்ச்சியில் மனு கொடுப்பது போல வந்த ராஜேஷ் கிம்ஜி சகாரியா என்பவர் திடீரென தாக்குதல் நடத்தினார். அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இந்த நிலையில் டெல்லி முதல்வர் ரேகா குப்தாவுக்கு இசட் பிரிவு பாதுகாப்பை மத்திய அரசு அளித்துள்ளது. இன்று காலை முதல் அந்த குழுவினர் பொறுப்பை ஏற்றுக்கொண்டுள்ளனர். மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்த பிறகு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான குறைந்தபட்ச வயது 25 21 குறைக்கப்படும் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அறிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்திய ரேவந்த் ரெட்டி, ராகுல் காந்தி பிரதமரான பிறகு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது 21 குறைக்கப்படும் என்று கூறினார். இது ராகுலின் தந்தையான ராஜீவ்காந்தியின் கனவை நிறைவேற்றுவதாக அமையும் என்றும் அவர் கூறினார். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணைக்கு தடை விதித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் திரும்பப் பெற்றுள்ளது. கடந்த 2022 ஜூலை 11 நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லைச் சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கில் தங்கள் தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என சூரியமூர்த்தி தரப்பில் கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக நீதிபதியிடம் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து இடைக்கால தடை உத்தரவை திரும்பப் பெற்ற நீதிபதி பாலாஜி அடுத்த கட்ட விசாரணையை ஆகஸ்ட் 25க்கு ஒத்திவைத்தார். விஜயின் மதுரை மாநாட்டை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சீமான், தமிழக வெற்றிக் கழக மாநாடு குறித்த கேள்விக்கு நான் கருத்து சொல்ல அரசியல் ஆய்வாளர் இல்லை என தெரிவித்தார். அவங்க எதற்காக அந்த மாநாடை போட்டாங்களோ அந்த நோக்கம் நிறைவேறினா சரிதான். காலையிலேயே புரிஞ்சிருக்காங்க. அங்கே உணவு இல்லாமல் அந்த கழிவறை கூட செல்ல முடியாமல் தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலையை அவங்க வந்து நாட்டில் வேறு வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்கிறத காட்டுது. நாளை தமிழகம் வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் திருநெல்வேலி இல்லத்தில் தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார். இதில் பாஜக மூத்த தலைவர்களான அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். பன்னீர்செல்வம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய நிலையில் கூட்டணி மற்றும் கட்சியை வலுப்படுத்துவது குறித்தும் புதிய நிர்வாகிகளின் செயல்பாடுகள் பற்றியும் அமித்ஷா ஆலோசிக்க உள்ளார். பின்னர் தச்சநல்லூரில் நடைபெறும் பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க உள்ளார்.
சென்னையில் 10 நாட்களாக இறங்கும் முகத்தில் இருந்த தங்கம் விலை இன்று ஏற்றம் கண்டது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை உயர்ந்து 9,230 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 400 ரூபாய் விலை அதிகரித்து 73,840 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 1 ரூபாய் விலை ஏற்றம் கண்டு 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த 10 நாட்களில் தங்கம் சவரனுக்கு 2,120 ரூபாய் விலை குறைந்திருந்தது கவனம் பெறுகிறது. தெருநாய்களை பிடிப்பது தொடர்பான டெல்லி மாநகராட்சியின் அறிவிப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை அவசரமாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் மறுத்துள்ளது. இந்த வழக்கு ஏற்கனவே தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதால் இந்த மனுவை அவசரமாக விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. முன்னதாக டெல்லியில் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. ராட்வீலர் நாய்களுக்கு தடை விதித்து மீறி வளர்ப்போர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக வலைதளங்களில் பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். சமீப காலமாக ராட்வீலர் போன்ற ஆபத்தான நாய் இனங்கள் பொதுமக்களை தாக்குவது அதிகரித்துள்ளது. குறிப்பாக குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் தாக்கப்பட்ட சம்பவங்கள் பரவலாக பேசப்பட்டு வருகின்றன. சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் வளர்ப்பு நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட நாய்களை வளர்க்கக்கூடாது என சென்னை மாநகராட்சி எச்சரித்துள்ளது. இந்நிலையில் ராட்வீலர் போன்ற நாய்களின் மீதான கோபமும் அவற்றை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளும் சமீபத்திய தாக்குதல் சம்பவங்களின் விளைவாக பொதுமக்களிடையே அச்சத்தையும் பாதுகாப்பின்மையையும் வெளிப்படுத்துகின்றன. ரிதன்யா தற்கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட அவரது கணவர் மற்றும் மாமியாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவினாசியில் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர்களின் வழக்கறிஞர் வரதட்சணை கேட்டு ரிதன்யா துன்புறுத்தப்படவில்லை என்றும் திருமணத்துக்கு முன்பே அவர் தற்கொலை மனநிலையில் இருந்ததாகவும் வாதிட்டார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ரிதன்யாவை அவரது கணவரும் கணவர் குடும்பத்தினரும் துன்புறுத்தியதற்கான ஆதாரங்கள் உள்ளதாக வாதிட்டார். சாட்சிகளை கலைக்கலாம் என்பதால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்றார். இதன் பின்னர் நீதிபதி மூவருக்கும் ஜாமீன் வழங்கினார். தினமும் காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திடுவதுடன் விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். நீதிமன்ற அனுமதியின்றி வெளியூர் செல்லக்கூடாது என்றும் பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கவும் நிபந்தனை விதித்தார். இரண்டு பல்கலைக்கழக துணைவேந்தர்களுக்கு மேலும் ஓராண்டு பதவி நீட்டிப்பு வழங்கப்பட்டுள்ளது. சென்னை அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் க. ரவி மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் முடிவடைந்தது. இந்த நிலையில் இருவரின் பதவிக்காலத்தையும் மேலும் ஓராண்டு காலம் நீட்டித்து ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டுள்ளார். இரு துணைவேந்தர்களும் சென்னை கிண்டியில் உள்ள ராஜ்பவனில் ஆளுநரை சந்தித்து பதவி நீட்டிப்புக்கான ஆணையை பெற்றுக் கொண்டனர். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடங்களுக்கு கடும் போட்டி நிலவுகிறது. 1996 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு அக்டோபர் 12 நடைபெறவுள்ளது. இதற்கு 2,36,390 பேர் விண்ணப்பித்துள்ளனர். சராசரியாக ஒரு இடத்துக்கு 112 முதுகலை பட்டதாரிகள் போட்டியிடுகின்றனர். 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு நடப்பதால் போட்டி அதிகமாக உள்ளது. சீரான இடைவெளியில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று தேர்வர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ரயில் பெட்டிகளில் கழிப்பறை, கை கழுவும் இடங்களில் தண்ணீர் இல்லாதது தொடர்பாக 1,00,000க்கும் மேற்பட்ட புகார்கள் வந்துள்ளதாக இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை அறிக்கை தெரிவித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த அறிக்கையின்படி 2022-23 நிதியாண்டில் மட்டும் ரயில்வேக்கு இது தொடர்பாக 1,280,000 புகார்கள் வந்துள்ளன. இதில் 1/3 பங்கு புகார்களுக்கு தீர்வு காண்பதில் தாமதம் ஏற்பட்டதாகவும் அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் பழமையான முரஜபம் மற்றும் லட்சதீபம் வைபவங்களை கேரள சூப்பர் ஸ்டார் மோகன்லால் தொடங்கி வைத்தார். பல நூற்றாண்டுகள் பழமையான திருவிதாங்கூர் அரச குடும்பத்தினர் தங்கள் குலதெய்வமான பத்மநாப சுவாமி கோயிலின் கிழக்கு நுழைவு வாயிலில் இந்த சடங்குகளை செய்வார்கள்.
கோயில் வளாகத்தில் நடைபெற்ற இதன் தொடக்க விழாவில் பங்கேற்ற நடிகர் மோகன்லால் மன்னர் குடும்பத்தினரிடம் இருந்து சடங்கு அறிவிப்பு பத்திரிகையை பெற்றுக் கொண்டார். மேலும் முரஜபம் விளக்கையும் ஏற்றி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் திரைப்பட நடிகர் யோகி பாபு சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவரை சூழ்ந்து கொண்ட ரசிகர்கள் போட்டி போட்டு செல்ஃபி எடுத்தனர். மேலும் அருகிலேயே தாவேக மதுரை மாநாடு நடக்கிறது, அதில் கலந்து கொள்ள வாய்ப்பு உள்ளதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு யோகி பாபு பதில் அளிக்காமல் சென்றதாக கூறப்படுகிறது.